சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ளாமல் தரும் வாய்ப்பெல்லாமே விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்த வாய்ப்புக்காக காத்திருப்ப. ஒரு நிமிஷம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நானும் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்வேன், நாளைக்கான நாள் உனக்கான நாள். இந்த நாளை நீ சரியா பயன்படுத்திக்க. இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நல்லதா நடக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு நிறைய முறை உனக்கு நிறைய விஷயத்த உனக்கு அடையாளமா காட்டி கூட இருக்க. ஆனா நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நான் கொடுக்குற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்றது, நீ என்ன செய்யறது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கு. உன்னுடைய அனைத்து கவலைகளும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களும் என்னவென்று எனக்கு தெரிகிறது. எனக்கு எதுவுமே நல்லது நடப்பதில்லை சார். எல்லாமே எனக்கு துன்பமாகவே நடக்கிறது. யாராவது வந்து எனக்கு உதவி செய்வார்களா என்று என் மனமோ தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது யாரும் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று மனம் தோன்றினாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியவில்லை, மற்றவர்களும் எனக்கும் உதவி செய்யவில்லை. எல்லாமே மிகப்பெரிய பாரமாகவே இருக்கிறது சாய் என்று நீ நினைக்கிறாய். அம்மா, இங்கு உதவி செய்வதற்கு யாருக்கும் மனம் கிடையாது. எல்லோரும் அடுத்தவரிடம் வாங்கி கொள்ள நினைப்பார்களே தவிர யாரும் எப்பொழுதும் ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். உனக்கே தெரியும், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உதவியை எல்லாம் நீ செய்திருக்கிறாய். மற்றவர்கள் யாரும் உன்னை எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கண்டு கொள்ளவில்லை என்பதெல்லாம் உனக்கு தெரியும். எல்லாமே நீ பார்த்தது தானே, எதுவுமே நீ பார்க்காத கஷ்டங்கள் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு நீ அதிகமாக உதவி செய்திருக்கிறாய். ஆனால் உனக்கு யாராவது உதவி செய்திருக்கிறார்களா? உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? கேள், எல்லாம் புரியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் அனைவரும் படித்தார்கள். அவர்களுக்கு மதிய நேரத்தில் உணவு இடைவேளையில் எல்லா பிள்ளைகளும் அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள். தினமும் ஒரு பையன் மட்டும் எல்லோரிடமும் போய் எனக்கு உணவு தாங்க அப்படின்னு கேட்டான். எல்லாம் ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே கேட்குறேன், உனக்கு ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டியா, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஓரமாக நின்று பார்த்த அங்கே இருக்கிற டீச்சர் என்ன பண்ணாங்க, உணவு இடைவேளையெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற பிள்ளைங்க கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைனா, ஒரு கூட்டில் காக்கா வந்து 2 குஞ்சுங்களை வந்து வச்சுருந்துச்சு. அம்மா காக்காவும் அப்பா காக்காவும் அதுங்களுக்காக உணவு எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டு வந்துச்சுங்க. திரும்ப வந்துட்டு அந்த குட்டி பிள்ளைங்கள்ட்ட வந்து என்ன சொல்லிச்சுங்கன்னா, பத்திரமா இருங்க, அம்மாவும் அப்பாவும் போய் உணவு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. போனவங்க திருப்பி வரவே இல்லை. இதுங்களுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. பசி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பக்கம் போன ஒரு கொக்கு கிட்ட, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு தர முடியுமான்னு. அந்த கொக்கு வாயில் ஒரு மீன் வச்சுருக்கு. ஆனால் அந்த கொக்கு சொல்லுது, எனக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் என்கிட்ட சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த கொக்குடைய மனம் எப்படி இருக்குன்னு தோணுது? உங்களுக்கு அந்த கொக்கு மேலே கோவம் வருதில்ல அப்படின்னு அந்த வாத்தியார், அந்த டீச்சர் வந்து பிள்ளைங்க கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த சமயத்தில் கொக்கை பற்றி உங்களுக்கு கோவம் தானே வருது? அதே மாதிரி தான் அந்த பையனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காதப்போ அந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேதனையாக இருந்திருக்கும். எல்லோருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த டீச்சர் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த விஷயத்த அந்த விஷயத்த செய்யன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்தந்த மனுஷன் கேட்குறது தான் கேட்பான். உங்ககிட்டேருந்து நிறைய விஷயத்த வாங்கிக்கிட்டவங்க இப்போ அதுவே உனக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கும்போது கொடுத்துருவாங்களா என்ன? யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உனக்கு உதவி செய்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அம்மா அப்பா, அப்புறம் தெய்வம், அப்புறம் உனக்கு நீயே உதவி செஞ்சுக்க வேண்டியதான். இவங்கள தானே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் இவங்க தான் உதவி செஞ்சாங்க, அவங்க தான் உதவி செஞ்சாங்க அப்படின்னு யாரையும் குறித்து உன்னால் காட்ட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற
அத்தனை பேருமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சுயநலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர நம்மகிட்ட ஒன்று இருக்கே அவங்ககிட்ட கொடுப்போன்னு கொடுக்கறதில்ல. ஒரு பொருள் அவன் உபயோகப்படுத்தாமல் கூட வச்சுருப்பான். அப்போ நீ போய் கேட்கும்போது இது தெரியுங்களா, உங்கள்கிட்ட உபயோகம் இல்லாமல் தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லை இல்லை எனக்கு இது உபயோகம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் யாருக்கும் உதவி செய்ய போகிறதில்ல. அதனால நீ எப்போதும் இவங்க எனக்கு உதவி செய்யலை அவங்க எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி கவலைப்படுறதை விட அமைதியாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் கவனமாக இரு. நீ எந்த ஒரு விஷயத்திலேயும் தப்பான முடிவெடுக்காத. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில முழு நேரமும் நான் துணையா இருப்பேன். எந்த ஒரு நிமிஷமும் ஐயோ என்ன சாய் கைய விட்டுட்டாரே, அவரை நம்பிதானே நான் இருந்தேன், ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் என்னுடைய அப்பா என் கூட இருப்பான்னு நினைச்சனே அப்படின்னு நீ உன்னை கத்தி வைக்கிற அளவுக்கு உன்னை எந்த இடத்துலயும் நான் விட்டுற மாட்டேன். புரிஞ்சுதா? உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன். ஏன்னா உன்னுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சாய் இருக்காரு, சாய் இருக்காரு, எனக்காக எல்லாம் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய உணர்றவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நேரா ஒருத்தவங்க நீ எல்லாத்தையும் பார்த்துப்படா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது உன் மனசுல என்ன தோணும்? நம்மள ஒருத்தர் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்து ஒன்று செய்ய சொல்றாங்க போது அது சந்தோஷம். ஆனா அந்த ஒரு பொறுப்புக்கே உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷப்படும் போது உன்னுடைய வாழ்க்கையே என்கிட்ட கொடுத்துருக்க. நீ இது வரைக்கும் என்னை வணங்கினதுல இருந்து, என்னை சரணடைஞ்சதுல இருந்து, என்னைக்கு என் கோவிலுக்கு வந்தியோ, என்னைக்கு சாயிதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சியோ, அதுல இருந்து இது வரைக்கும் தப்பு பண்ணது, பொய் சொன்னது, மற்றவங்களை பேச்சினால காயப்படுத்தினது, இது எல்லா விஷயத்தையும், இல்லை நல்லது பண்ண விஷயத்தையும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச விஷயத்தையும், இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிருவேன். ஓடி வருவேன். ஓடி வந்து சாயி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, என்னை காப்பாத்து அப்படின்னு என்ன நேரடியாக சொல்லுவேன். யார் மாதிரியும் மறைக்கிறதெல்லாம் கிடையாது. நீ சொல்லுவ, நீ என்கிட்ட சொன்னதை சொல்லுவ. தெய்வம் இறங்கி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இங்க யாருமே தெய்வத்தை கூட பயந்துருவாங்க அப்படின்னு. ஆனா நீ என்கிட்ட சொல்லுவ, நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இறங்கி நீ நடிச்சா கூட நான் சந்தோஷமா தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு. அதாவது என் மேல அவ்வளோ பெரிய அன்பு, அவ்வளோ பெரிய பாசம் நீ என் மேல வச்சிருக்க. அந்த நம்பிக்கையும் பாசத்தையும் ஒரு நாள் உடைச்சிட மாட்டேன். ஏன்னா உடைஞ்சா ஒட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். மனுஷங்க மாதிரி இல்லை. எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் போன்னு தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு நான் தெய்வம். உன் மனசு உடைஞ்சிடக்கூடாது ஒவ்வொரு நேரம் பார்த்துருக்கேன். உன் வாழ்க்கையில நல்லா யோசி. இது வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கும், கஷ்டம் வராம வந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்தில் காப்பாத்திருப்பேன். அதுதான் நான் உணர வச்சு காப்பாத்துவேன். ஆனா சில பேர் இதை புரிஞ்சுக்காம கஷ்டம் வந்தோடனே என்னை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா நான் அவங்கள அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். என்னை நம்பி வந்த பிள்ளைங்க காப்பாத்தணும் அப்படின்னு. சில பேர் நினைக்கிறாங்க சாயை கும்பிட்டா நல்லது நடக்காது, சாயை கும்பிட்டா எந்த ஒரு சுபகாரியம் நடக்காது, அது அவங்களுடைய கண் பார்வை. ஆனா நீ நம்புறல்ல, அப்பா 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 அப்பான்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்பா அப்பா அப்பா, அந்த அப்பாங்கிற ஒரு அழகான வார்த்தைக்கு நிச்சயமா நான் பதில் கொடுப்பேன். கண்ணீரை துடைச்சுக்கோ. உதவி கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காது. எல்லா நிமிஷமும் உதவி கிடைக்கும். அப்பா கிட்ட கேட்டிருப்பேன், அப்பா செஞ்சு கொடுப்பேன். ஒரு கல்லா இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோ. ஏன் ஒருத்தவன்ட்ட உதவி கேட்கிறேன், ஆனா அவன் கல்லு, கரையவே மாட்டான். அவன் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். இது வரைக்கும் அவன் ஒரு விஷயத்த கூட யாருக்காக செஞ்சது இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல கூட அவனை கூட நான் கரைச்சு உனக்கு உதவி செய்ய வைப்பேன். புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்ப்ப, எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்கியோ அது விஷயம் சுமூகமா முடியும். அது உன்னுடைய வாழ்க்கையில நானே எழுதி வச்சது. புரிஞ்சுதா? உன் தலையெழுத்த எழுதுனது நான் தான். நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறதுக்காக அதை அழைச்சிட்டு மாத்தி எழுதுறது நான் தான். ஜாதகம்ங்கிறது நீங்க பாக்குறீங்க, அதை மாத்தி அமைக்கவும் எனக்கு தெரியும். அழகான பிள்ளை நீ, எதுக்கு நீ கவலைப்படணும்? கவலையே வேணாமே. சிரிச்சுக்கிட்டே இரு, சிறப்பா இரு, வாழ்க்கையில நம்பிக்கையோட இரு. உன்னை யாருமே தோக்கடிக்க முடியாது. இது வெறும் சாதாரணமா நேரம்.
இந்த நேரத்துல தான் நம்ம மீண்டு வருவோங்கிற நம்பிக்கைக்கு வரும். நிச்சயமா நல்லது நடக்கும். எதுவுமே இங்க நான் போடாம நீ செய்யறதில்ல, நான் செய்ய சொல்றதுதான் நீ செய்யற. நிச்சயமா நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன், அதுல சந்தேகம் வேண்டாம். ஓம் சாய்ராம்.